நமஸ்காரம். நம்ம தட்டைக்கு ப்ரிப்பேர் பண்ணின மாவு வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இருந்தது. நிறையா தட்டை பண்ணியாச்சு. அப்படியும் மாவு இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பாட்டி சொன்னா, இதே மாவில் நம்ம வந்து முள்ளு தேங்குழல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. அதாவது முள்ளு முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அச்சில் வந்து அப்படி ஸ்டார் மாதிரி இருக்கும். அதில் புழிஞ்சோம்னா அப்படி முள்ளு முள்ளாக வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். மாவு வந்து நம்ம சேம் மாவு தான், அதே அரிசி உளுந்து மாவு தான் இதுக்கும். அதில் வந்து நம்ம காரப்பொடியை தவிர எல்லாமே இதில் போட்டிருக்கோம். தட்டையோட வீடியோ நான் போடுறேன், லிங்க்கு, அதை போய் பாருங்கள். அதே மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். நம்ம காரப்பொடி போடாமல் பிசைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஒயிட் கலரில் இருக்குது. காரப்பொடி வேணுங்கிறவங்க போட்டும் பிசைஞ்சுக்கலாம் முறுக்குக்கு. இதை வந்து நம்ம தட்டை மாதிரி இல்லை, டைரெக்டாக எண்ணெயிலே புழியிறவங்க புழியலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் புழிஞ்சிட்டும் எடுத்து போடலாம். பாட்டி வந்து எண்ணெயிலே புழிஞ்சிடுவா. ஆனால் இப்போ எப்படி புழியணும்னு காட்டுறதுக்காக நம்ம இப்போ தட்டில் புழியிறா பாட்டி. இந்த மாதிரி ஒரு 5-6 நம்ம ஒரு தட்டில் புழிஞ்சிட்டு, இது ஒரு ஸ்டூல் வச்சுட்டேன். நம்ம கீழே உட்காந்து பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அதனால் நின்றுட்டே குயிக்காக பண்ணிடலாங்கிறதுக்காக ஸ்டூல் மாதிரி வச்சுட்டேன் பாட்டிக்கு. ஸோ இப்போ நம்ம பிழிஞ்சதை ஒன்றொன்னா எடுத்து அழகாக எண்ணெயில் சேஃபாக ட்ராப் பண்ணி, அதே மாதிரி அந்த சவுண்டு வந்து ஸ்டாப் ஆகும். அந்த ஓசை பபிள்ஸ் ஸ்டாப் ஆனோடனே இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எண்ணெய் இல்லாமல் ட்ரெயின் அவுட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இல்லை நம்ம அவசரத்தில் எண்ணெயோடு சேர்த்து எடுத்துட்டோம்னா ஒரு எண்ணெய் வாசனை வந்துடும் முறுக்கில். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. தட்டையும் சரி முறுக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் பண்ணினது. இதுவும் அதே மாதிரி எடுக்கணுமா? இதுக்கு பேர் முள்ளு தேங்குழல். இப்போ அது மிச்ச மாவில் பண்ணிட்டோங்க நம்ம. இது என்ன வரட்டு அரிசி மாவா? அது உளுத்தம்பருப்பும் போட்டு மாதிரி வடிச்சு எடுத்துக்கோ. இதுவும் சூப்பராக இருக்குது, கர கர நல்லா இருக்குது. தேங்க்யூ.